அந்த மனிதனை மனிதனா மதிங்கடான்றாங்க பாருங்க. குட்டி பிள்ளை தங்க பிள்ளை எங்க பாருங்க, இங்க பாருங்க, மேல பாருங்க, மேல பாருங்க, மேல கண்ணை மூடி தூங்கிட்டாலே அதிசயமா. காலையில ப்ரோ கூப்பிட்டு அதானே சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பாப்பாக்கு வந்து போட்டோ ஷூட் எடுக்க போறோம். ஆல்ரெடி லொகேஷன் வந்து ரீச் ஆயிட்டாங்க. ஆமா சோ வந்ததெல்லாம் இனிமே பாப்பீங்க. பாப்பா ஒரு சூப்பரா ஹேண்டில் பண்றாரு. ஆக்சுவலி Dress எல்லாம் சேஞ்ச் பண்ணி அவங்களே Dress சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அவங்களே ஆல்ரெடி செட் பண்ணிட்டாங்க. நீயா செட் பண்ணுவ? இல்லடா, தட் மீன்ஸ் நம்ம வரதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மந்தோட போட்டோ ஷூட் நடக்க போகுது. ஆமா, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. பாப்பா இதெல்லாம் போட்டோ எடுக்கறாங்க அப்படி. ஏன்னா நாங்க நிறைய போட்டோஸ்லாம் பாத்துறோம்ல, பேபிஸ்ல அழகா டி நிறைய போஸ்ட்லாம் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நம்ம பாப்பாக்குள்ள போஸ்ட் கொடுப்பா. சோ இப்போ எப்படி கொடுக்கறான்னு பாப்போம். ட்ரை பண்ணி பாப்போம். பாப்பாக்கு போட்டோ ஷூட் எடுக்கலாம் அப்படி சொல்லி போயிட்டு இருக்கோம். சோ ஆல்மோஸ்ட் வந்து 1 மந்த் போட்டோ ஷூட். ஆமா, ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆகுது. ஒரே தடபுடா கிளம்பி இவரு தலை குளிச்சுட்டு ஒரு கிளிப்பு கூட போட முடியல. டைம் எப்படிதான் போகுதுன்னு தெரியலங்க, சட்டுன்னு போகுது. சோ அதுக்கு தான் வந்து போயிட்டு இருக்கோம். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னா பாப்பாக்கு போகிற போட்டோ ஷூட்ல நேராஜி. ஆமா, நிறைய ட்ரெஸ் போட்டு ஆல்ரெடி நிறைய போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருப்பா. ஆமா, சோ இப்ப ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகா போஸ்ட்லாம் போட்டு போஸ்ட் கொடுக்க வச்சு போட்டோலாம் எடுத்து வச்சனா அவளுக்கு ஒரு மெமரபிளா இருக்கும்ல எடுத்து வச்சா. ஆமா, ஆக்சுவலி நான் ரொம்ப டல்லா இருக்கேன். பாப்பாவும் ராஜன் தான் பிரைட்டா இருக்காங்க. பவுடர் கூட அடிக்கலங்க, ஒரு வாய் தண்ணி கூட குடிக்கல. அப்படியே கிளம்பி அப்படியே ஓடி வந்துட்டு இருக்க குளிச்சிட்டு. அவ்வளவுதான். ஓகே, சோ பாப்பாவும் இவ அங்க போயிட்டு Dress போட்டுப்பா, இவ சும்மா ஆக்டிங் கொடுப்பா. மேக்கப்ல எடுத்து வச்சிருக்கேன், இன்னும் போடாத டைம் இல்ல. அங்க போய் பாத்துக்கலாம். பாப்பா தூங்கிட்டா. ஓகே, சோ ஹாய். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம போட்டோ ஷூட் எடுக்க போறோம். ஹாயா போட்டோ அடப்பாங்க கொக்கோ வந்தாச்சு. இப்போ போட்டு போலாம் ப்ரோ. ரிமூவ் பண்றதா போ. ஓகே, சோ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிட்டாங்க. நாங்க வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால அழகா இருக்கே ஃப்ளவர்ஸ்லாம். ஃபர்ஸ்ட் ரெடியாவுமா, நீ போய் தலைய வருமா? உங்களுக்கு பண்ண தெரியுமா ராப்? ஓகே, ராப்லாம் அவங்களே பண்ணிப்பாங்க. போட்டோ ஷூட்லாம் எடுக்கறாங்களா, பண்ணுவாங்க. ஓகே, நிறைய Dress இருக்கு, என்ன போடலாம்? இவ்வளவு பெருசா இருக்கு. இப்பதான் பாப்பாக்கு என்ன போட்டோ ஷூட். அப்புறமா என்ன நமக்கும் சேர்த்து தானே எடுப்பாங்க, ஃபேமிலி ஷூட். நான் மட்டும் இப்படி கருப்பு black and white black ன்னு போட்டு வரணுமா? கலர் வாட் கலர் டு யூ சூஸ்? இந்த அம்மா மட்டும் பாருங்க, இப்படி எது வேணா சூஸ் பண்ணிப்பாங்களாம். என்னங்க இது, மனுஷனை மனிதனை மனிதனா மதிங்கடான்றாங்க பாருங்க. இந்த ஆம்பளைங்களுக்குன்னு இந்த மாதிரி தான் ஒரு கருப்பு டிஷர்ட், கருப்பு ஜீன்ஸ், ப்ளூ கலர் ஜீன்ஸ் இப்படியே போட்டு சுத்திட்டு இருக்கோம். நீ மட்டும் இவ்வளவு ட்ரெஸ் பாருங்க, ரொம்ப ஓவர். ஆனா இதெல்லாம் ஏமா வந்து ஜாலியா ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கான். பாப்பாக்கு அவங்களே அழகா ட்ரெஸ் பண்ணி இந்த இதெல்லாம் வச்சுட்டாங்க. கண்ணை மூடி தூங்கிட்டாலே அதிசயமா. காலையில ப்ரோ கூப்பிட்டு அதானே அலாரம் வச்சுட்டாங்க. கீழே போட்டாலே அதுவாலேவே தூங்கிட்டு இருந்தா கண்ணு முழிச்சுக்கிட்டா. இப்ப திருப்பி தூங்க வைக்க, இப்ப தூங்க வச்சானா போதும். போட்டோ ஷூட்டுக்கு முன்னாடி தூங்க வைக்கிற இது போயிட்டு இருக்கு. தூங்கினாதான் போட்டோ. ஆமா, இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஊஞ்சல்ல இது பண்ற மாதிரி. பாப்போம், தூங்கிடுவோம். ஃபர்ஸ்ட் போட்டோ எடுக்கவே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் போட்டோவே இப்போதாங்க போயிட்டு இருக்கு. போட்டோ எடுக்க விடுவேனா? தூக்கத்துல இருந்தா இறந்தனால கொஞ்சம் ஓகே, தூங்க வைக்கிறதே நல்லா கொட்ட முடிச்சிட்டு இருக்கேன். ஓகே, எப்படியோ ஊஞ்சல் செட்டப்பே மாத்திட்டாங்க. இங்க செட் ஆகல நமக்கு. ஃபோன் கேமராவே பார்க்குறாங்க பக்கத்தில். குட்டி பிள்ளை தங்க பிள்ளை எங்க பாருங்க,
இங்கே பாருங்க, மேலே பாருங்க, மேலே பாருங்க, மேலே பாருங்க, இங்கே பாருங்க தங்கம், பாருங்க சில பிள்ளை மேலே பாருங்க தங்கம். இப்பெல்லாம் எல்லாம் பண்ணுவா. ஏய் ஸ்மைல் பண்றீங்களா? ஆமாவா? குட்டி பண்ணு ஸ்மைல் பண்ணுங்க. ஆ ஆ இங்கே பாரு தங்கம், இவ்வளோடு நீ பண்ணாத. இங்கே பாரு அப்ப, இங்கே பாரு குட்டி பிள்ளை, இங்கே பாரு நீ இருக்காது. இங்கே பார்த்தீங்களா? வெரி குட். அந்த இது இருக்காங்க பேசினா எழுதுகிறான். அவள் தூங்கினோடனே அடுத்த ½ அன் ஹவர்க்குள்ளே பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு எல்லா ஃபோட்டோவும் எடுத்துட்டாங்க. அவளுக்கு 2 செட்டப் எடுத்தோம். அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃபோட்டோ ஷூட் தனியாக எடுத்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேபி 1 அந்த மாதிரி கை கால் அந்த மாதிரி தனியாக எல்லா ஃபோட்டோ ஷூட்டும் எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ தான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தோம். திருப்பி எழுதிக்கிட்டா. இப்போ வந்து தூங்குறாங்க சமத்தா. சரி போய் சாப்பிட்ருவா, பசிக்குது. ஓகே இது பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணுவார். ஓகே இது பார்த்தீங்கன்னா எனக்கு செட்டப்பு பேச முடியல. நான் தூங்குறா, கஷ்டப்பட்டு தூங்க வச்சுருக்காங்க. நடுவில் ஒரு வாட்டி இப்படி எழுந்தா, அதனால் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிம்மான லைட்டில் தான் ஃபோட்டோஸ் வந்து எடுத்தாங்க. ஓகே ஓகே. எனக்கு இந்த ஃப்ளவர் பேஸ்கெட் ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ராஜுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சான். ஸோ இதிலே அப்படியே ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். இருந்துக்க போகிறா. அப்புறம் கொஞ்ச நேரம் ஃபீட் பண்ணிட்டு அவளை கொஞ்ச நேரம் ஆரி ரோலாம் பாடிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஃபேமிலி ஃபோட்டோ ஷூட் எடுக்க கூப்பிட்டு வந்தோம். இதுவும் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு முடிஞ்சிச்சு. ஏன்னா அவன் நல்லா டீப் ஸ்லீப்பே போயிட்டான் அந்த டைமில். 90s கிட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவில் ஃபோட்டோவே எடுத்து கொடுத்துருக்க மாட்டாங்க. என்னையே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரோ ஃபங்க்ஷனு அந்த மாதிரி 1-2 ஃபோட்டோ தான் இருக்கும். எனக்கு நிறைய நாள் தோணும் நான் சின்ன வயசில் எப்படி இருந்தேன்னு. எங்கள் அம்மா வந்து எதாவது ஆட்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி தான் நீ இருப்பேன், இந்த மாதிரி தான் இருப்பேன்னுவாங்க. ஸோ அதனால தான் என்னமோ தெரியல, இப்போ 90s கிட்ஸ்லாம் பேரண்ட்ஸ் சொன்னோடனே அவங்களோட கிட்ஸுக்கு நிறைய ஃபோட்டோ எடுக்கிறாங்க போல். இந்த மாதிரி நியூ பார்ன் ஃபோட்டோ வந்து ஸ்வாடில் பண்ணி எடுக்கிறதுலாம் இப்போ ட்ரெண்டாக இருக்குதுல்ல. இதில் ஒரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 மந்த்க்குள்ளே எடுத்தால் தான் இந்த மாதிரி ஸ்வாடில் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கால் கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும், செட் ஆகாது. அண்ட் அதே மாதிரி அவங்களும் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டே எடுத்திங்கன்னா அந்த ஊமில் வயிற்றில் இருக்க மாதிரியே அவங்க நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் ஸ்வாடில் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமே எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு மந்தோட ஃபோட்டோ ஷூட் சிறப்பாக நிறைவடைந்தது.